உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகு இலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கம்பராமாயணம் என்பது வெறும் கதை அல்ல, இதில் இருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு பாடம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீரின் வளர்ச்சியால் தான் மலர் உயர முடியும். உள்ளம் உயர்ந்தால் அறத்தால் நிறைந்தால் மட்டுமே மனிதன் வளர முடியும். இந்த குரலிற்கேற்ப படைக்கப்பட்ட பாத்திரம்தான் பரதன். கம்பனுக்கு ராமனை பிடிக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். என் பார்வையில் கம்பனுக்கு ராமனை விட பரதனைத்தான் பிடிக்கும். எத்தனை குறியீடுகள், எத்தனை எத்தனை ஒப்பீடுகள், வாருங்கள் பார்க்கலாம். கரதலம் உற்றொளிர் நெல்லி கடுப்ப விரத மறைப்பொருள் மெய்நெறி கண்ட வரதன் உதித்திடு மற்றைய ஒளியை வரதன் எனப் பெயர் பண்ணினன் அன்றே. அதென்ன உள்ளங்கை நெல்லிக்கனி? நெல்லிக்கனிக்கு ஒரு சிறப்புண்டாம். புறத்தில் இருக்கும் கோடுகளுக்கு நேராக அகத்திலும் கோடுகள் இருக்குமாம். உள்ளும் புறமும் மாறாமல் வாழப்போகிறவன் இந்த பரதன் என்கிறார் குலகுரு வசிஷ்டர். தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையானை பரதன் எனும் பெயரானை எள்ளறிய குணத்தாலும் எள்ளாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையானை கேகையர்கோன் மகள் பயந்தாள். நதிநீர் வந்து பள்ளத்தில் சேர்வது போல் நற்குணங்கள் இவனுள் குவிந்திருக்கிறதாம். அழகிய ராமனுக்கு நிகரானவன் இந்த பரதன் என்கிறார் விஸ்வாமித்திரர் ஜனக மகாராஜாவிடம். அடுத்து அனைவருக்கும் தெரிந்த பாட்டுதான். முறைமே அன்று என்பது ஒன்று உண்டு, மும்மையின் நிறை குணத்தவன் நின்னிலும் நல்ல நாள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கவில்லை. பரதன்தான் நாடாளப் போகிறான் என்பதை தன் தாய் கோசலையிடம் சொல்வதற்காக ராமன் வருகிறான். நியாயப்படி கோசலை கோபித்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யவில்லை. பரதன் நாடாளட்டும், உன்னை விட நல்லவன் அவன் என்கிறார் கோசலை. நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான், தம்பியையும் ஒக்கின்றான், தவவேடம் தலை நின்றான், துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்கிறான் குகன். ராமனை தேடி பரதன் காட்டுக்கு சேனையுடன் வந்தவுடன் போர் தொடுக்கத்தான் போகிறானோ என்று ஒரு பயம். ஆனால் பரதனை நேரில் பார்த்தவுடன் ராமனுடன் பிறந்தவன் தவறானவனாக எப்படி இருக்க முடியும் என்பதை உணர்கிறான். தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீக்கி என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்றபொழுது புகழினோய். தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கேழ் ஆவரோ தெரியனம்மா. தாயின் வரத்தால் பெற்ற அரசாட்சியை ஆண்டு அனுபவிக்காமல் அண்ணனை தேடி ஓடி வந்திருக்கிறாயே, 1000 ராமர்கள் வந்தாலும் உனக்கு ஈடாகாது என்கிறான் குகன். காப்பியம் வளர வளர பரதனின் மதிப்பும் கூடிக்கொண்டே போகிறது. எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணிலும் அண்ணல் நின் அருளுக்கு அருகாவரோ. புண்ணியம் எனும் நின்னுயிர் போயினால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ. 14 வருடம் முடிந்துவிட்டது. ராமன் வீடு திரும்ப சற்றே தாமதமாகிவிட்டது. பரதனோ தீயில் குதிப்பேன் என துடிக்கிறான். கோசலை ஓடி வந்து, கோடி ராமர்கள் வந்தாலும் உனக்கு ஈடாகாதாடா பரதா என்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ராமன் பரதனை பற்றி என்ன நினைத்தார் என்பது மிகவும் முக்கியம். அத்தா இது கேளன் ஆரியன் கூறுவான், இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாகுமோ. எத்தாயர் வயிற்றிலும் பின்பிறந்தார்கள் எல்லாம் ஒத்தால் பரதன் பெரிது உத்தமனாதல் உண்டோ. சுக்ரீவனை பற்றி பேசும்பொழுது ராமர் எல்லா தம்பிகளும் பரதன் போல் இருப்பதில்லை என்று யாரிடம் சொன்னார் என்பதுதான் சிறப்பு. தனக்காக இமையை கூட மூடாமல் 14 வருடம் காவல் காத்த இலக்குவனிடம் பரதன் அப்பேற்பட்ட தம்பி
என்கிறார் ராமர். திருக்குறளிலே ஆரம்பித்தோம். அதிலேயே விடையும் உள்ளது. மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனதால் குற்றமில்லாதவனாய் வாழ்வதே அறவாழ்வு எனப்படும். பல சோதனைகளும் பழிச்சொற்களும் வந்தாலும் அறத்தின் எல்லை கோடுகளை நன்றாக ஆராய்ந்து அதனுள் வாழ்ந்து காட்டியவன் பரதன். முக்கிய குறிப்பு என்னவென்றால், வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஒப்பீடுகள் எதுவுமே இல்லை. இவையெல்லாம் இந்த கதாபாத்திரங்கள் பரதனை பற்றி பேசியதல்ல, கம்பன் பேசியது. கம்பனுக்கு ராமனை பிடிக்கும். கம்பனுக்கும் ராமனுக்கும் எனக்கும் பரதனைத்தான் பிடிக்கும். நன்றி, வணக்கம்.